வரமிளகா சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு, சோம்பு, வரமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். மசாலாவோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை நல்லா சாஃப்டாக வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்க மசாலாவில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சதும் அதை எடுத்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வரமிளகா சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் வச்சு இந்த சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும்.